பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. வானத்தையும் பூமி வண்ட சராசங்களையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் ஜீவன வல்லமில்ல வார்த்தையால் படைத்த மேல பரமபிதாவாய் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மயப்படுத்துறோம்ப்பா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், மயப்படுத்துறோம்ப்பா. கர்த்தாவே அப்பா, இதே போன்ற ஒரு நாளிலே கர்த்தாவே அப்பா எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிலிருந்தும் பிசாசிலிருந்து மீட்டுக் கொண்டு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக உம்முடைய உயிரை ஜீவ பலியாக கொடுப்பதற்காக கர்த்தாவே எருசலேம் பட்டணத்தை நோக்கி கர்த்தாவே நீங்க பவனி சென்றீங்க ராஜா. அப்பா அந்த வைபவத்தை கர்த்தாவே நாங்கள் கொண்டாடி இருந்து கர்த்தாவே அப்ப நீங்க எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே அப்பா இம்மட்டும் கர்த்தாவே எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. எல்லா விதமான தீங்கிலிருந்து கர்த்தாவே கிருபையாக பாதுகாத்தீங்க, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. கர்த்தாவே நாள் நிர்மலமாக இருப்பது சுத்த கிருபையப்பா. நம்முடைய இறக்கங்களுக்கு முடியல வசதி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கண்களை வைத்து நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீதின் வளர்ந்து கர்த்தாவை தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே இந்த ஆராய்ச்சி முன்பதாக கர்த்தாவே நாங்கள் எங்களையும் கர்த்தாவே அப்ப எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய சன்னிதானத்திலே எங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக மன்னித்து அப்ப உங்களுடைய பரிசுத்தத்தினால் ஒரு கழுவி கர்த்தாவே சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே அப்பா இந்த முழு ஆராதனையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்துல நாங்கள் கோட்டிக்கிறோம்ப்பா. பாட போயிடுற பாடல்கள், கேட்க போயிடுற சத்தியங்கள் அப்பா சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக மாற்றி தாருங்க ராஜா. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கர்த்தாவே அப்ப நீங்க அளவில்லாமல் பிரசன்னமாகி கர்த்தாவே ஹல்லேலூயா நன்றி ராஜா. எங்களோடு கூட இடைபட போவதற்காக அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. கர்த்தாவே இது கடந்த 54 வாரங்கள் கர்த்தாவே ஆன்லைன் மூலமாக கர்த்தாவே உண்மை அப்பா தரிசிக்க அப்பா உண்மை துதிக்கிற கிருபையை அப்பா திருச்சபையாக எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா, அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிப்பா. முழு ஆராதனையும் கர்த்தாவே ஆவியானவருடைய கருத்துல நாங்க கொடுத்துட்டோம், நீங்க எங்களுக்காக நடத்தி தாங்க ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. பாமாலை 91வது பாமாலையை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 91.
இல்ல தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலியூர்ந்து மயில கடவோ. தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விரத்தும் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிரானாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குமான இருதயத்தை நீ புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறமா இருக்கிறார். என் தாப்பனத்திற்கு போய், தாப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தின் நீக்கியமை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நாளை பரப்பிதவாகிய சர்வலமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவசரமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்த்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நம்ம இக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமின்றி அப்படி திருக்கரங்களை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவோ, மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவோ, அவருடைய மகா பசுத்த வசனத்தை கேட்கவோ, நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவோ நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்க இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனிலே என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லிருப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவரிக்கை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வவல்லமையுள்ள நேர்க்கமுள்ள பிதாவே, தப்பிப்பாடுகளை போல நம்முடைய வழியில விட்டு வழிவை அழிந்து போனோம். இதயத்தின் யோசனைக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மதுக்கரில் செய்த வாக்குறுதியின்படியே நிர்பாகில குற்றங்களுக்கு இறங்கும். தப்புதலை அறிக்கிற எங்களை பொறுமையாயிரோ, பாசம் துக்கப்படுற எங்களை சீர்படுத்தோ. மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியோ நீதியோ தெரிந்து வர இயேசு கிறிஸ்துவின் தமிழை கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன்
பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாத்துக்கு தமிழ் ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தம்முடைய பணிவிடக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையா விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் யுத்தத்தில் நாம் செய்வது அவருக்கு பிரியமா இருக்கவும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசிலாமல் பரிசுத்தமுள்ளவளால் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் இருந்தலையோ தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவுள். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அண்ணன்களை பத்தைகள் தாரும் விவரமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றை எங்களுக்கு மன்னியும். சூழ்நிலை பிரவேசிக்கப்படாமல் தீமழித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நடிக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமாய் பாடி நம்முடைய கர்த்தரை சங்கீத பண்ண கடவுங்கள். முன்பாக வந்து சங்கீதப்படுத்து பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனோ எல்லா தேவலுக்கோ மகாராஜனோ மாயிருக்கிறா. உலகையில் இருக்கிறது பரமவீரங்களோ அவருடையவைகள். சம்தனுடையது அவரதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கர உருவாக்கிற்று. நம்ம நினைக்கிறதுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கப்பட கடவு வாருங்கள். அவர் நம்முடைய தேவர், நாம் அவர் மேசஞ்சனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வளாதில் கூப்பிட்ட போதும் சோழன் நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தோதியுங்கள். அங்கே என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியை நெய்யும் கண்டார்கள். ஆரோசித்து வழிபுற ஜனம் என்றோ என்னுடைய வழிபுரிகள் என்றும் சொல்லி என்னுடைய என்று என்னுடைய கோபத்திலே ஆனாயிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 89 34ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை. Songs 89 verses 34 to 52. சங்கீதம் 89 34ஆம் வசனம் முதல். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினேன். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டேன். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தன் மேல் உக்கிரமானேன்.
முதலாளியானுடன் நிற்பணின உடன்படிக்கை ஒழித்துவிட்டு அவன் கிரீட்டத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினேன். அவன் மதில்கள் எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினேன். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளடிகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்து அவன் பட்டயத்தின் சுருக்கை மல்லிக்கு போட்டு அவனை யுத்தத்திலே நிற்காதபடி செய்து அவன் மகிமையை அற்று போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவன் வெட்கத்தால் மூடினீர். எதுவரைக்கும் கத்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்னியை போல ஏறியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்துள்ளோம். மனுப்புத்திர யாவரை வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடினால் கர்த்தாவே, உமது அடியா சுமக்கும் நிந்தையோ வலிமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையோ நினைத்தல்லோ. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமையுண்டாவதாக. ஆமென். நாம் இப்பொழுது பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். The first Bible reading has been taken from Isaiah chapter 55 verses 1 to 12. Who has believed our message, and to whom has the arm of the Lord been revealed? He grew up before him like a tender shoot, and like a root out of dry ground. He had no beauty or majesty to attract us to him, nothing in his appearance that we should desire him. He was despised and rejected by mankind, a man of suffering and familiar with pain. Like one from whom people hide their faces, he was despised, and we held him in low esteem. Surely he took up our pain and bore our suffering. Yet we consider him punished by God, stricken by him, and afflicted. But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was on him, and by his wounds we are healed. We all, like sheep, have gone astray. Each of us turned to our own way, and the Lord has laid on him the iniquity of us all. He was oppressed and afflicted, yet he did not open his mouth. He was led like a lamb to the slaughter, and as a sheep before its shearers in silence. So he did not open his mouth. By oppression and judgment he was taken away. Yet who of this generation protested? For he was cut off from the land of the living. For the transgression of my people he was punished. He was assigned a grave with the wicked, and with the rich in his debt, though he had done no violence, nor was any deceit in his mouth. Yet he was the Lord's will to crush him and cause him to suffer, and thought the Lord makes his life an offering for sin. He will say his offering and prolong his days, and the will of the Lord will prosper in his hand. After he has suffered, he will see the light of life and be satisfied. By his knowledge, my righteous servant will justify many, and he will bear their iniquities. Therefore, I will give him a portion among the great, and he will divide the spoils with the strong, because he poured out his life unto death, and was numbered with the transgressors. For he bore the sin of many and made intercession for the transgressors. Amen. Amen. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். Hebrews chapter 5 verses 1 to 10. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியன் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான்.
அதின்மித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராயிருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் மித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடகம் வாசித்தாயிற்று. ஆமென். ஆமென். சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சூஸ்திரீங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தைய பூமி படுத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிவுற்று உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பறந்து கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வீற்றிருக்கிறார். அவர் உயிரோடு மரித்தோடு நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். சபையோ பசவாண்ட ஐக்கியமோ பாவ மன்னிப்போம் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் உதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, நிராஜ் வருவதாக, விசித்த பரமத்தை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அந்த நீங்கள் எங்க பத்தைங்களுக்கு இட்டு தாரும். எங்கள் விதமாக குற்றச்சாட்டு நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எனக்கு மன்னியோ. என் சொல்ல பிரவேசிக்க பண்ணாமல் தீமொழி எச்சித்துக் கொள்ளோ. ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ. உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பையோ. நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ, உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே எல்லாமே எங்களுக்கு ஆயுத்தம் செய்வார், ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கிட்டிருந்து எடுத்து கொள்ளாதேயோ. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் ஞாயிறு சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே,
மனிதரிடத்தில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து தயவுள்ள பிதாவே, முதுக்குமான லட்சியமாய் இயேசு கிறிஸ்து காட்டிய மகா தாழ்மை எல்லா மனிதனும் பின்பற்றும்படி அவர் எங்களது மாம்ச தேகத்தை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கவும் அவரை அனுப்பினீரே. அவர் காட்டிய பொறுமையை நாங்கள் பின்பற்றி நடக்கவோ அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவளாகவோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தல்லோ. ஆமென். பெருவாரி விசவியாதி நடமாடும் காலத்து செய்ய வேண்டிய சுருக்க ஜபா. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்திரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரே இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்காரத்துக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கரும். ஆமென். சமாதானத்துக்காக சொல்லிய சுருக்க ஜபம். சமாதானத்துக்காரும் ஏக சிந்தை விரும்புகிறமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சுவாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முதலடியாராய் நாங்கள் எந்த விரோதோடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாத எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பத்திலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இந்த பார்வைக்கு நீதியை எப்போதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளினால் நடத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ நித்திய தேவனே, எங்களை மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களால் நடக்கும்படி ஆசீர்வாதமாகி பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, என் காரை கர்த்தர் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டல்லோ. ஆமென். Memory verse by children. Praise the Lord. See, my servant will act wisely. He will be raised, lifted up, will be exalted. Isaiah chapter 52, verses 13. Amen. Amen. Praise the Lord. See, my servant will act wisely. He will be raised and lifted up and highly exalted. Isaiah chapter 52, verse 13. Amen. Amen. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாஸ்டர் ஜஸ்டின் ஜோசப் தனது பிறந்த நாளை மார்ச் 31 கொண்டாடுகிறான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசியா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. See, I have engraved you on the palms of my hands. Your walls are ever before me. திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜஸ்டின்காக நாம் ஜெயிப்போமா? கர்த்தாவே, யோக யோகமாயம் துணையாகி நீரினு வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே. ஆமென்.
நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, அப்பா மார்ச் மாதம் 31 கத்தாவே தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜஸ்டின் ஜோசப் மகனை உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆம் கத்தாவே, அப்பா மட்டும் கத்தாவே எல்லா நன்மையான கிருபையை முட்டி சூட்டி கத்தாவே பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கத்தாவே அப்ப நீங்க கத்தாவே மகனை உங்களுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கீங்கப்பா. அவருடைய மதில்கள் எப்பொழுதும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறபடினால் கத்தாவே இந்த வருகிற வருஷத்திலே கத்தாவே எல்லா விதம் நன்மையிலும் கிருபையிலும் கொடுத்து கத்தாவே பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையோட குடும்பத்தையும் கத்தாவே ஜோசப் குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் கூட்டத்தை ஜெபிக்கிறோம். ஆம் கத்தாவே கைட்டு செய்யற எல்லா காரியம் கத்தாவே அப்பா நீங்க கத்தாவே அப்பா நீங்க கத்தாவே பலனை கொடுத்து கத்தாவே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேல் என்ன நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் சாட்சியை நேரத்துக்கு நாம் கண் செல்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களையோ அப்படி நாம் மகிமைக்காக சொல்கிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நெகட்டிவ் தாட் கொண்டு வர அந்த சாத்தான் ரொம்ப தொல்லை வந்துட்டு ரொம்ப ஆண்டதுக்கு விரோதமா எனக்கு நெகட்டிவ் தாட் கொண்டு வரான். வந்துட்டு ஃபுல் பாடி வந்துட்டு உடம்புனா ரொம்ப வேதனையா வலிக்குது. அப்புறம் வந்துட்டு சரியா தூக்கம் கிடைக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிருங்க எனக்கு. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே சாட்சி சொன்ன நம்முடைய மகனை கத்தாவே முத்துராஜ் பிரதர் நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கணும் கத்தாவே. அப்பா இம்மட்டும் கத்தாவே வழிநடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்துவதற்காக நன்றி ராஜா. அப்பா மகனுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் நீங்க அறிவிங்கப்பா. அந்த நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வர்ற எல்லா சத்ருவின் கிரியைகளை கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முந்தி கட்டிக்கிறோம்ப்பா. அப்பா சத்ருவின் கிரியைகளை அழிக்கவே தேவ குமாரன் நீங்க வெளிப்பட்டீங்க ராஜா. ஆம் கத்தாவே அப்பா இந்த சத்ருவானன் கத்தாவே அந்த அவனுடைய மனதிலுடைய எல்லா விதமான காரியங்களும் கத்தாவே நெகட்டிவ் தாட்ஸ் மூலமாக நிரப்புகிற எல்லா கிரியைகளையும் கத்தாவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கத்தாவே அப்பா நாங்கள் கத்தாவே அப்பா அறுத்து ஏறுகிறோம்ப்பா. இப்ப கத்தாவே அப்பா மகனையும் கத்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. நல்ல நித்திரையை கத்தாவே கொடுங்க ராஜா. இந்த பாடி பெயின் எல்லாவற்றையும் கத்தாவே நீங்க எடுத்து போடுங்க. பலவீனத்தை கொடுக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க தான் கத்தாவே அப்ப சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கத்தாவே அப்ப நல்ல புதிய கிருபைகளை கொடுத்து கத்தாவே பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. இப்போ கத்தாவே மகன் கடந்து வந்த பாதையிலே அப்ப உங்களுடைய கிருபை மகனை மட்டும் தாங்கினதப்பா. இப்பொழுது கத்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கத்தாவே இன்னும் கத்தாவே உமக்காக அப்பா எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. துதி காண மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 41வது பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தவிது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தவிது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பெண்ணும் சாலேம் நாக சின்ன பால பாடினார். அந்த போல இன்றும் நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவானி போனார். இன்னும் என் நாகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமோதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இசையாய் பாவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குருபாதம் பணிவோம்.
குடியாருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. கத்தாவே, இந்த ஆராயின் தோக்கு முடியும் மட்டும் கத்தாவோடு கூட ஈடுபட்டீங்க ராஜா. இப்பொழுது கத்தாவே அப்பா, உம்முடைய வேதத்தை தியானிப்பிற்கு முன்பாக கத்தாவைகளை மீண்டும் ஒரு முறை கத்தாவை எங்களை ஒரு முறை சுத்திகரிங்க ராஜா. பிள்ளைகளுக்கு நீங்க என்ன மண்ணாவே கொடுக்க வேண்டும் சித்தம் கொண்டீங்க. அது ஜீவன வல்லமையில வார்த்தைகள் மட்டும் கத்தாவே அதே மறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்க ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சத்துரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாம் குருத்தோலை ஞாயிறை நாம் அனுசரித்து வருகிறோம். இதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, உலக ரட்சிப்புக்காக தம் உயிரை ஜீவ பலியாக கொடுக்க கிறிஸ்து எருசலேமுக்குள் பாவனி சென்றார். Christ enters Jerusalem to offer his life for the salvation of the world. இதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. Matthew chapter 21 verse 4 and 5. All this was done that it might be fulfilled which was spoken by the prophet, saying, Tell the daughter of Zion, behold, your king is coming to you, lowly and sitting on a donkey, called the foal of a donkey. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நிதமாலுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்து இடவே. அதை எண்ணியே நிதமாலுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்து இடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குறா, சிறுமை அடைந்தே தொங்குறா. ஆம் பிதாவே, அப்பா, இதே போன்ற ஒரு நாளிலே கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாவே, எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் மீட்டுக் கொண்டு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தம்முடைய உயரிய ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே கொடுப்பதற்காக எருசலேம் பட்டணத்தை நோக்கி பவனி சென்ற அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தீங்கப்பா. இப்பொழுது கர்த்தாவே, அடுத்த 25 நிமிடங்களுக்கு கர்த்தாவே ஆவியானவரை உம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன மண்ணாவை கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்க. அந்த ஜீவன வல்லமையில வார்த்தையில் மட்டும் கர்த்தாவே அடியானை மறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இன்று நம்மை குறித்து தேவனின் திட்டம்தான் என்ன என்பதை குறித்தோ, எதற்காக தேவன் இந்த யூதா கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதை குறித்தோ, இந்த தேவனின் தெய்வீக திட்டங்களை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனி சென்றதை குறித்தோ, இன்று தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆம், நம் தேவனாய
இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டத்தை, அநாதி திட்டத்தின்படி இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம்ம சொந்த உயிரையே ஜீவ பலியாக கொடுத்து தம்முடைய நிபந்தனை இல்லாத அந்த அன்பினாலே நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக எருசலேம் நோக்கி பவனி சென்றார். நம்முடைய தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து அந்த பெரிதான திட்டம் தான் என்பதை நாம் வேதத்தின் அடியிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம்பா. தேவன் தம்முடைய சாயலாக முதலாவதாக மனுஷனை சிருஷ்டித்தார். God created mankind in his own image. ஆதியாகமம் 1:27 வாராக பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். So God created mankind in his own image. In the image of God, he created them. Male and female, he created them. ஏன் and என்ன, what is that purpose? ஏன் தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார்? ஆதியாகமம் 1:27 நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுதிரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதை தான் எபேசியருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய அநாதி திட்டம் இந்த உலகத்தை உண்டாவதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வாறு? தமக்கு முன்பாக, அதாவது தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு முதலாம் மனிதனாகிய ஆதாமை தேவன் தம்முடைய சாயலாக, தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அடுத்ததாக சாத்தானின் தலையை மனிதனை கொண்டு நசுக்குகிற திட்டத்தை நிறைவேற்றினார். அதை தான் இங்கே பார்க்கிறோம். Plan of crushing devil's head with man. சத்ருவானவன் மனிதனை வஞ்சித்து பாவத்திலே விழுத்தடின பொழுது இங்கு பிதாவாகிய தேவன் அந்த பாம்பை பார்த்து, அந்த சத்ருவை பார்த்து சொல்கிற இந்த சாபத்தை அவர் நிறைவேற்றுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று இங்கே சொல்லியதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:15 Genesis chapter 3 verses 15 says, I'll put enmity between you and the woman, and between your offspring and hers. He will crush your head and you will strike his heel. தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட மனித குலத்தை, இந்த உலகத்தையே ஆளுகிற அந்த ஆளுகையை பெற்ற அந்த மனித குலத்தை பாவத்திலே இங்கு சாத்தானானவன் தள்ளிவிடுகிறான். மனிதன் கீழ்ப்படியாமையினாலே இந்த பாவத்திலே விழுந்த பொழுது அதே சத்ருவின் தலையை அதே மனிதனை கொண்டு நசுக்குகிற அந்த திட்டத்தை அவர் இங்கு செய்யத்தான் தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூலோகத்திலே மனுஷ குமாரனாக அவர் அனுப்பினார். மூன்றாவதாக இந்த திட்டம் என்ன? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனை அவர் இங்கு அனுப்பினார். 1 யோவான் 3:8 பின்புதலை வர பார்க்கிறோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 பார்க்கிறோம். The devil has sinned from the beginning. For this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம்.
அடுத்ததாக எதற்காக யூதா கோத்திரத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார்? ஒய் காட் செலக்டட் யூதா ட்ரைப்? அதற்கு ஆதாரமாக நான் பார்க்கிறோம், அங்கு யாக்கோபு முதிர் வயதிலே தன்னுடைய எல்லா குமாரர்களையும் இங்கே ஆசீர்வதிக்கிறார். அவர் இப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது யூதாவை குறித்து அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை சற்று பார்ப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ஜெனசிஸ் சாப்டர் 49 verses 8 to 12. யூதாவே, சகோதரர் புகழப்படுவோர் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திர உன்மேல் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலவும் கிளச்சிங்கம் போலவும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்த வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதையின் குட்டியை நற்குள்ள திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் துவைப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாகவும் இருக்கும் என்று தன்னை குமாரனாகிய யூதாவை அவர் ஆசீர்வதிக்கும் போது இங்கு யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமாக யாக்கோபின் மூலமாக இங்கு தேவன் யூதாவை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேலே இருக்கும். அந்த சத்துருவின் பிடரியை அவனின் நெற்றியிலே ஆணி அடித்து அவனுடைய துறைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்குவதற்காக தான் தன்னை ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாராக இந்த உலகத்திற்கு அனுப்பி கல்வாரி சிலுவிலே தேவன் அதை செய்து முடித்தார். ஆகையால் இங்கு அவர் யூதா கோத்திரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். யூதா கோத்திரத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யூதா பென்யமீனை தன் சகோதரரை கூட போகும்படி யோசேப்பிடத்திலே மன்றாடுகிறார். இது ஒரு இன்சிடென்டை நாம் பார்க்கிறோம். சாக்ரிஃபிஷியல் ஹார்ட் ஆஃப் யூதா. அதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் அதிகாரம் 44 32 44 வசனம் வரை இவ்வாறாக பார்க்கிறோம். இங்கு நாம் எல்லாருக்கும் தெரிந்தபடி யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிகாரியாக இருக்கிறான். நாடு முழுதும் பஞ்சம். அவருடைய சகோதரரும் அங்கே வந்து உணவுக்காக தானியத்தை கேட்க வருகிறார்கள். இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லாக தெரியும். இங்கே 44ஆம் அதிகாரம் 32 34 வசனம் இவ்வாறு பார்க்கிறோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதே, அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாக இருப்பேன் என்று நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரன் கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உங்களுடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன் என்று இங்கு யூதா சொல்கிறதை பார்க்கிறோம். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனுக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்று அங்கலாய்க்கிற அந்த இருதயத்தை நாம் பார்க்கிறோம். யூதா யோசேப்பு தன்னுடைய கடைசி தம்பியை பென்யமீனை இங்க வைத்து விட்டு நீங்க எல்லாம் போங்க அப்படிங்கிறான். அப்பொழுது இவன் அந்த பென்யமீனுக்காக இங்கு மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். சாக்ரிஃபிஷியல் ஹார்ட் ஆஃப் யூதா. அதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்பதற்காக, நம்மை பிசாசின் பிடிந்து காப்பாற்றுவதற்காக, பாவ சேற்றிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தன்னைத்தானே அங்கே கல்வாரி சிலுவையிலே பலியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். The sacrificial heart of Judah. That's why God selected the Judah tribe. தன்னை இளைய தம்பியாகிய அந்த பென்யமீனுக்காக தன்னைத்தானே இங்கே யோசேப்பிடத்திலே விட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக யூதா கோத்திரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். இதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 67 71 வசனம் வரை நான் இவ்வாறாக பார்க்கிறோம். Song 78 verses 67 to 71. அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராஹிமின் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும்
என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியை போலவும் அவர் கட்டினார். இங்கு அந்த ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தில் இவ்வாறாக தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராஹிம் கோத்திரத்தையும் அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பருவத்தையும் அவர் இங்கே தெரிந்து கொண்டார். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கே பிதாவாகி தேவன் யூதா கோத்திரத்தை அங்கு தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தேவனின் இந்த தெய்வீக திட்டங்களை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பாவனி சென்றார். Jesus Christ enters Jerusalem to execute God's divine plans. அந்த தேவனுடைய அந்த திட்டங்கள் தான் என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு முடிப்போம். முதலாவது தாழ்மையின் கோலத்தை அணிந்து தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்ற சென்றார். பிலிப்பியர் 2:8 பார்க்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். பிதாவுக்கு சமமாக பொருளாக இருக்கிறதை அவர் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ ரூபத்தை தெரிந்து கொண்டு மனுஷ ரூபமாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி இந்த தாழ்மையின் கோலத்தை அணிந்தவராக பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். முழுவதுமாக தன்னை தாழ்த்தினார். தாழ்மையின் கோலத்தை அணிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் இந்த எருசலேமை நோக்கி அவர் பவனி சென்றார். அடுத்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தந்த மரணத்தினாலே அழித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இங்கு செல்கிறதை பார்க்கிறோம். அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் Hebrews chapter 2 verses 14 and 15, எபிரேயர் 2:14-15 வர பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படி ஆனார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலேயே அவர் அழிப்பதற்கு, அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு எருசலேமை நோக்கி பவனி செல்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போலவே, நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் அவர் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படி ஆனார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய அந்த இரண்டாவது திட்டமான மரணத்துக்கு அதிகாரியாகிய அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கிற அந்த தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக இங்கு செல்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பரிசுத்தமான பிரதான ஆசாரியராக இருந்து தமது உயிரியை ஜீவபலியாக பலியிட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் அங்கு சென்றார். எபிரேயர் 7:26-27 வர பார்க்கிறோம். Hebrews chapter 7 verses 26 and 27, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவியலுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசிரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இது ஒரே தரம் கல்வாரி சிலுவையை செய்து முடித்தார். இதை செய்து முடிப்பதற்காகத்தான் இங்கு எருசலேமை நோக்கி அவர் பவனி செல்கிறார். பரிசுத்தமான பிரதான ஆசாரியராக இருந்து தமது உயிரை ஜீவபலியாக கொடுப்பதற்காக எருசலேமை நோக்கி பவனி சென்றார். ஹல்லேலூயா. பிரதான ஆசிரியர் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த முறைமையின்படி இன்னும் அவர் மீண்டும் மீண்டும் பலியிட தேவையில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையை பலியிட்டதனாலே, தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே ஒரே தரம் அவர் செய்து முடிப்பதற்காக இங்கு எருசலேமை நோக்கி அவர் பயணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தரும்
குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவியலுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தமாக இருக்கிற இவ்விதமான ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார், மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக தன்னுடைய சொந்த இரத்தத்தாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணி தெய்வ சித்தத்தை அவர் நிறைவேற்ற எருசலேமை நோக்கி அவர் செய்ய பார்க்கிறோம். Jesus entered the most holy place once for all with his own blood, having obtained eternal redemption. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். Hebrews chapter 9 verses 12 to 14. வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். நம்ம இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கான அந்த நித்திய மீட்பை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்காக மீண்டும் உண்டு பண்ணினார். இந்த மீட்பை அவர் உண்டு பண்ணுவதற்காக இங்கு செல்கிறார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடாய்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேலே தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சக்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரையில் ஏற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று இந்த எபிரேயர் ஆக்கிரோம் சொல்கிற நாம் பார்க்கிறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்து இந்த நித்திய மீட்பை அவர் நமக்காக உண்டு பண்ணினார். அதை செய்வதற்கு தான் இங்கு எருசலேம் பட்டணத்தை நோக்கி அவர் பவனி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமா தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் சென்றார். Jesus entered Jerusalem in order to make peace for us. ஏசாயா 53:5 பார்த்தோம் அல்லவா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நமக்கு அந்த சமாதானத்தை உண்டாக்குகிற அந்த ஆக்கினை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வந்தபடினால் அதை நிறைவேற்றுவதற்காக இங்கு எருசலேமை நோக்கி பாவனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நாம் அடிக்கப்பட வேண்டியதிலே அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நாம் நொறுக்கப்பட வேண்டிய இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், நொறுக்குகிறார்கள். நாற்பது கசை அடிகளால் முதுகு முழுவதும் பிந்து போயிற அளவுக்கு அங்கு அடிக்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது, நமக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக, நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்காக அங்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக, கல்வாரி சிலுவை செய்து முடிப்பதற்காக அங்கு எருசலேம் நோக்கி அவர் பயணம் செய்கிறார், பவனி செல்கிறார். நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? அவருடைய தழும்புகளால் நாம் இன்னும் குணமாகிறோமே, அந்த நன்றியறிவுள்ளாக நாம் இருக்கிறோமா? அல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் இந்த பாவத்திலே நாம் விழுந்து அவரை மீண்டும் மீண்டும் கல்வாரி சிலுவையில் நாம் அடைகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த நேரத்திலே. எஸ், he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement for our peace was upon him, yes, by his stripes we are healed. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதை நாம் நினைக்கிறவளா இருக்கிறோமா? நமக்கு அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய உயிரை ஜீவபலியாக கொடுக்க செய்கிறார். அவர் மீண்டும் குணமாகிறோம், மறந்து போக வேண்டாம். நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? அடுத்ததாக, சர்ப்பமானது மோசையினால் மறைக்கப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்ற நியமத்தை நிறைவேற்ற அங்கு அவர் செல்கிறதை பார்க்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாராக பார்க்கிறோம். Gospel according to St. John
chapter 3 verses 15 to 17. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்குமான விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தரலே இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தால் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற நியமத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி பயணம் செல்கிறார், பவனி செல்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவே நமக்காக தந்தரலி. பிதாவாகிய தேவன் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு, அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் மீறம் நம்மை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த அன்பு, அந்த அகாப்பை அன்பு, எதையுமே எதிர்பார்க்காத அன்பு. அந்த அன்பின் பயனாக அவர் நம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்திருந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் அனுப்பின அந்த நோக்கத்தை, அந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனி சென்றார். பழைய ஏற்பாடில் நாம் பார்க்கிறோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லும் பொழுது அங்கு அந்த வாதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் ஒரு சர்ப்பத்தை செய்து அங்கு உயர்த்துகிறான். அதை பார்த்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள், சுகமடைந்தார்கள். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல இங்கே மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கல்வாரி சிலுவிலே அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அந்த நியமத்தை பிதாவாகிய தேவன் போட்டு அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வந்து தன்னைத்தானே தாழ்த்தி மரண பரியந்தம், கல்வாரின் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி இங்கு எருசலேமுக்கு நேராக பவனி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்று தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? What God is expecting from us today. Repent, மனம் திரும்பு. வெளிப்படுத்துதல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 24 வசனம் வரை 21 வசனம் வரை பார்க்கிறோம். Revelation chapter 3 verses 19 to 21. வெளிப்படுத்துதல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 வசனம் முதல் 21 வசனம் வரை. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனை அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனை என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வன் என்று இங்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. தேவன் நமக்கு இன்று எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை விட்டு நாம் கிறிஸ்துவை தரித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக இருப்போமா? எல்லா பாவமான அசுசிகளையும் நாம் அகற்றி போட்டுவிட்டு நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அகற்றி விட்டு கண்மையாய கிறிஸ்து மேலே நான் பயித்தவளாக ஓடுவோமா? இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போயிடும் பண்ணுவேன்,
அவன் என்னோட போதனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனம் அவனோட கூட உட்கார்ந்து போல ஜெயங்குடன் அவனும் என்னுடைய சிங்காசனம் இருக்கிறவனுடைய கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த குருத்தோலை ஞாயிறிலே நம்மை முழுவதுமாக சரீரத்தை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? கர்த்தர் நம்மோடு கூட இன்று இடைபடுகிறார். எவ்வளவு நாட்கள் தான் நாம் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திலே வாழ வேண்டும்? மனம் திரும்பும் மகனே மகளே, மனம் திரும்பு என்று நம்மோடு கூட இடைபடுகிறார். தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஆகையால் தான் அவர் நம்மை கடிந்து கொண்டு நம்மை சிட்சிக்கிறார். தகப்பன் சிச்சிக்காத பிள்ளைகள் உண்டா? இல்லையே. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கட்டிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையா நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இன்று நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? அடுத்ததாக என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு கற்றுக்கொள்ள என்று சொல்கிறார். Take my yoke upon you and learn from me. மத்தேயு 11:28-30 பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாடம் செய்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். Take my yoke upon you and learn from me. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வருத்தப்பட்டு பாடம் சுமிக்கிறோமா? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்ப்போமா? நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய பாவங்களை எல்லாவற்றையும் போக்கினார், சாபங்களை போக்கினார், மரண பயத்தை நம்மை விட்டு நீக்கினார், சத்ருவை ஜெயித்தார். அவன் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமத்தித்தார். பாடுகளை சுமந்தார், நோய்களை சுமந்தார். இன்னும் செய்ய வேண்டியது இன்னும் எது விடப்பட்டது என்றால் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஆகையால் வருத்தப்பட்டு பாடம் சொல்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று கூறுகிறார். Take my yoke upon you and learn from me. என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். மனம் திரும்புவோமா? அடுத்ததாக உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். Present yourselves and your members of the body as instruments of righteousness to God. ரோமர் 6:13-22 இவ்வாறாக பார்க்கிறோம். Romans chapter 6 verse 13 and 22. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து எழுப்பதற்குள்ளாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது ரோமர் 6:22 பார்க்கிறோம். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அங்கே எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடாமல் உங்களை மரித்தொழுந்து எப்படித்தக்குள்ளாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒப்பு கொடுத்த அந்த வாழ்க்கையில வாழும்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். Do not present your members as instruments of unrighteousness to sin, but present yourselves to God as being alive from the dead, and your members as instruments of righteousness to God. But now, having been set free from sin and having become slaves of God, you have your fruit to holiness.
and the end everlasting life. நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அடைக்க வேண்டும் என்றால் இந்த சரீர பானத்தை நாம் மேற்கொண்டு இந்த சரீரத்தின் அவயவங்களாகிய கண்கள், நாவு, கைகள், கால்கள், செவிகள் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதைதான் ரோமர் 12:1-2 வசனங்களே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று கெஞ்சுகிறேன் நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் நீங்கள் தேவனத்தில் நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிற போது நாம் நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக முடியும். அப்பொழுது நமக்கு அந்த பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும். அந்த பலனாகிய பரிசுத்தமாகுதலை நமக்கு கிடைக்கும். அந்த முடிவு நித்திய ஜீவன். அதை தான் ரோமர் 6:22 பார்க்கிறோம். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அடுத்ததாக ஒருவர் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருந்தார். Have fervent love for one another. அதை அங்கே பேதுரு 1 நிருபத்திலே இவ்வாறாக குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 4:8 இவ்வாறாக பார்க்கிறோம். 1 Peter chapter 4 verse 8. 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமாக அன்பு உள்ளவராக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவராக இருங்கள். அதுதான் கொலோசியருக்கு பவுல் எழுதும் போது இவ்வாறு குறிப்பிடும். 3:14 இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தை கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவராக ஆகிறோமா? அதுதான் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் இன்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய அன்பு மாயமற்ற அன்பாக இருக்கிறதா? நாம் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்கிறோம்? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொன்னார் அல்லவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தை சாட்டாகி அந்த அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான் அல்லவா? நம்மை சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மிடத்திலே இன்று எதிர்பார்க்கிறதை நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வோமா? Have put on the new man who is renewed in knowledge according to the image of him. கொலோசியர் 3:10 இவ்வாறு பார்க்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதும்போது இவ்வாறாக குறிப்பிடுகிறான். Have put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him. கிறிஸ்துவின் சாயலை அணிந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? கிறிஸ்துவின் சாயலை அணிந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? தேவன் மனிதனை தேவ சாயலாகவே உருவாக்கினார். மனிதன் பாவத்திலே விழுந்தபோது அந்த தேவ சாயலை இழந்தவன் ஆனான். அதை மீண்டும் மனித குலத்திற்கு கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னை ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியிட்டார். கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்தவளாக வாழ்வோமா? கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த எல்லாவற்றையும் நம்முடைய சரீரத்திலே நாம் சுமந்தவளாக வாழ்வோமா? கிறிஸ்துவின் பாடுகளை நம்முடைய சரீரத்திலே சுமந்தவளாக நாம் வாழ கற்றுக்கொள்வோமா? நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். மனதுர்க்கத்தோடு எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். இரக்கமுள்ளவராகவே வாழ்ந்தார்.
அவரை தரித்தவர்களாக நாம் வாழ்வோமா? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாம் வாழ்வோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். தன்னை சிருஷ்டித்தவரை சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று இங்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் ஆணித்தரமாக குறிப்பிட்டு நாம் பார்க்கிறோம். அங்கேதான் கலத்திய 2:20 வர சொல்கிறார், கிறிஸ்துவனை கூட சிலையில் அறைப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்ப என் அனுபவம் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன் என்று இங்கு சொல்கிறார். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி அந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருப்போமா? பழையவெல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. பழைய பாவ மனிதனை கல்வாரி சிலுவையில் அறைந்து விட்டு புதிய மனிதனை தரித்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதை எசேக்கியேல் 11:19 இவ்வாறாக பார்க்கிறோம். அவள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை தந்து அவள் உள்ளத்திலே ஒரு புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவளுக்கு வருவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தேவன் குறிப்பதை நாம் பார்க்கிறோம். அதைதான் இங்கு செய்து முடிக்கிறார். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை தந்து அவன் உள்ளத்திலே ஒரு புதிய ஆவியை கொடுத்து இந்த கல்லான இருதயத்தை, கடினமான அந்த இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு இந்த சதையான இருதயத்தை அவளுக்கு அருள்வேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நாம் அவருடைய வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமா? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோமா? நாம் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு நடக்கும் பொழுது, வாழும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு கற்பித்த எல்லா வசனத்தின்படியும் கட்டளையின்படியும் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக நடத்த முடியும். மறந்து போகாதீர்கள். கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த குருத்தோலை ஞாயிறிலே இங்கு கல்வாரி சிலுவையிலே தம்மையே ஜீவ பலியாக கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக எருசலேமை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். அவர் பவனி செல்கிறார். எருசலேமை நோக்கி அவர் செல்லும் போது நம்மை நாமே இந்த நேரத்திலே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? இதோ உன் ராஜா சார்ந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னெடுத்து வருகிறார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்ற வார்த்தை மூலமாக இன்று ஜீவனமோடு கூட இடைப்பட்டார் அல்லவா? தன்னுடைய மாசற்ற ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பதற்காக தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அவர் இங்கு பவனி செல்கிறார். ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய இந்த மாம்சமான எல்லா கிரியைகளையும் கல்வாரி சிலுவையில் அறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? கிறிஸ்துவின் சிந்தையுடைய வாழ்க்கை வாழ்வோமா? கிறிஸ்துவின் சாயலை தரித்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? எல்லா பாவமான காரியங்களை விட்டு அகற்றிவிட்டு கல்லான அந்த இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு சதையான இருதயத்தை அணிந்தவர்களாக, மனம் திரும்பிய அந்த இருதயத்தை அணிந்தவர்களாக வாழ்வோமா? நம்ம நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நேரத்திலே நம்முடைய அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போமா? சரீரத்தின் அவயவங்களை, கண்களை, நாவுகளை,
கைகளை கால்களை சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமா? ஒருவர் பேர் ஒருவர் நாம் அன்புள்ளவளாக நாம் வாழ்வோமா? கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டு, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டு, அவரை போல பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோமா? அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவோம், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்போம். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவோம், கலங்கரை அவர் மந்தை சேர்ப்போம். சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஆம் கர்த்தாவே, அப்போ உம்முடைய சாயலாக எங்களை படைத்த நீங்கப்பா, அப்போ நீங்க எங்களை தேவ சாயலாகவே படைத்தீங்கப்பா. இந்த பூமியை கர்த்தாவே நீங்க உருவாக்கி கொடுத்த கர்த்தாவே, அதை ஆளுகிற அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. ஆனால் கர்த்தாவே, முதலாம் மனிதனாகிய ஆதாம் பாவத்திலே விழுந்த பொழுது கர்த்தாவே எல்லா அதிகாரத்தையும் இழந்தவனாயிருந்த மகனை மீண்டும் இந்த பாவத்திலிருந்து சாபத்தை மீட்பதற்காக உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக கர்த்தாவே 2000 மணிக்கு முன்பாக எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்காகவே அனுப்புறீங்களாப்பா. இந்த சத்திரவின் கிரியிலே அழிப்பதற்காகவே தேவகுமாரனை வெளிப்படுத்துறீங்களே, அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தாவே, அப்போ உங்களுடைய அநாதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இதே போல ஒரு நாளிலே கர்த்தாவே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை நோக்கி பாவனை சென்றாரப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் எங்களை மீண்டும் ஒரு முறை கர்த்தாவை சீர்தூக்கி பார்த்து பாவ வழிகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு விட்டு கர்த்தாவே எங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே எங்களுக்காக அப்பா விலைக்கிரையும் கொடுத்து சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே, அந்த ரட்சிப்பிலை கர்த்தாவே அவர் வருவரைக்கும் கர்த்தாவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் வரைக்கும் நாங்கள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாங்க ராஜா. ஆவியானவரே எங்களோடு கூட ஈடுபடுங்க, எங்க பிள்ளைகளோடு கூட ஈடுபடுங்க ராஜா. உங்க பிரியமில்லாத எல்லா விதமான அசுசிகளையும் கர்த்தாவே எங்களை விட்டு நீக்கி போட்டு எங்களை சுற்றியுள்ள எல்லா பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அகற்றி போட்டு விட்டு கர்த்தாவே என்னுடைய கண்களை கர்த்தாவே கண்மொழியாய கிறிஸ்து மேல பைத்தவளாக நீங்க எங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த விசுவாச ஓட்டத்திலே கடைசி வரைக்கும் ஓட எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கீர்த்தனைகள் 40வது கீர்த்தனை நாம் பாடுவோம். பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி மகிழ்வோம், இந்த பாடலை உற்சாகமா பாடுவோம். கீர்த்தனைகள் 40 லிரிக்ஸ் 40. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா, பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிது நிலை மறிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம், பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே சுரகரிசனையுள்ள நீதியே, அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே, பவனி செல்கின்ற ராஜா நான் பாடி புகழ்வோம் நேசா.
12 சீட சென்று நின்று பாங்காய் வஸ்திர விரிக்க நன்னயம் சேர்மனுவின் சீனை நாதம் கிதம் போத பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி மகிழ்வோம் நேசா குருத்தோலைகள் பிடிக்க பலர் கும்பு கும்பாகவே நடிக்க பெருத்த தோணியாய் ஓசன்னவென்று போற்ற மனம் தேற்ற பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி துளிவோம் நேசா. கண்களை மூடுவோமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடால கோடி நன்றி ராஜா. கத்தாவே நாராயண் தோக்கம் மோட்டு கத்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்துக்காக அவங்களை பார்த்து நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. இம்மட்டை இபனேசா எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தீங்க, நன்றி ராஜா. இந்த ஆண்டிலே கத்தாவே நீங்க கொடுத்த வாக்குத்தின்படி கத்த உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார் என்ற வசனப்படி கத்தாவே இப்ப கடந்த 3 மாதங்கள் கத்தாவே எங்கள் நன்மையான கிருபையினால் முட்டி சூட்டி ஹல்லேலூயா எங்களை இம்மட்டும் வழி நடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. எல்லா விதமான தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு நடத்துவீங்க, அதற்காக நன்றி ராஜா. கொள்ளைகள் கொடையினர்கள் அந்த சத்திரி சிக்கிரைகள் எதுவும் எங்களை அணுகாதபடி கத்தாவே இரத்துக்குள்ள வைத்து மூடி பாதுகாத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் கேட்பதற்கும் வேண்டிகளுக்கும் அதிகமாகவே எங்களுக்கு கிருபை செய்து கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. எங்கள் கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் நோயில் எல்லாவற்றையும் எங்களை குணமாக்கி அப்பா எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு காத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. எங்கள் இறக்கங்களினாலும் கிருபையினாலும் முட்டி சூட்டினீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய கிருபையாலேயே மூடிக்கொண்டீங்க, நன்றி ராஜா. இப்போது கத்தாவே எங்கள் குடும்பங்களுக்காக அவனை பார்த்து வரையும் விசேஷமா கத்தாவே எங்களுடைய பாஸ்டர் ஐயாக்கா ஜெபிக்கணும்ப்பா. ஆனால் அந்த பாதலுக்கு கத்தாவே உங்களுடைய கிருபை மகனை தாங்கினது, அதற்காக நன்றி ராஜா. மகனுடைய பலவீனத்தை கத்தாவே உங்களுடைய பலம் பரிபூர்ணமாக விலகினது, அதற்காக கோடான கொடி நன்றி ராஜா. அது சீக்கிரத்திலே கத்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கத்தாவே உங்களுடைய ஊழியத்தை 100 செய்ய பாக்கியத்தை கொடுங்க ராஜா. உங்களுக்கு சித்தமான கத்தாவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கத்தாவே அவர்கள் ஆராய்ச்சி நடத்துகிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா, கிருபையை கொடுங்க ராஜா. இப்படி தலைமுறை மானை முழுவதுமாக குணமாக்குங்க ராஜா. அதே போல் கத்தாவே குடும்பங்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே கொடுக்கணும்ப்பா. முத்துராஜ பிரதர் கொடுத்த நீங்க எல்லா சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி ராஜா. இந்த கட்டாய மகனும் சாட்சி சொன்னாங்கப்பா, நல்ல நித்திரையை கொடுங்க. எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வர எல்லா சத்துருவின் கிரைகளை கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முந்தி கட்டுகிறப்பா. சுகத்தை பலத்தையும் கொடுங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கத்தாவே ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல நித்திரையை கொடுங்க ராஜா. எல்லா விதமான உடம்பு வலி எல்லாத்தையும் கத்த பலவீனத்தை கொண்டு வர எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில முந்தி கட்டுகிறப்பா. எல்லா பலவீனத்திற்கு கத்தாவே உங்களுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்குவதற்காக நன்றி ராஜா. ஜான்சியுடைய அப்பாவுக்கு விசேஷமாக ஜபிக்கும் கத்தாவே இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்துவதற்காக நன்றி ராஜா. நல்ல சுகத்தை பலத்தையும் கொடுங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. சில பிரதை கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி ராபா. தொடர்ந்து கத்தாவை உங்களுடைய பலவீனத்தை கத்தாவை உங்களுடைய பலம் பரிமாணம் விளங்க கிருபை தாங்க ராஜா. சுதா சிஸ்டர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி ராஜா. இம்மட்டும் கத்தாவை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க, கோடால கோடி நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே காந்தி பிரதர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி. தொடர்ந்து கத்தாவே பரிபூர்ண சுகத்தை பெற்று நடக்க கிருபை தாங்க ராஜா. நேற்றைய தினத்திலிருந்து கத்தாவே அந்த அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால கத்தாவே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆரம்பித்து விட்டதப்பா. இப்படி கிருபை இருக்கட்டும்ப்பா. இன்னும் 5 ஃபேஸஸ் நடக்க வேண்டியிருக்குதுப்பா. அதே போல் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியிலும் கத்தாவே ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறுகிற அந்த எலெக்ஷன் கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. சமாதானமாக கத்தாவே நீங்க நடத்தி தாங்க ராஜா. உங்க பிரியமுள்ள கேண்டிடேட்ஸ் மட்டும் கத்தாவே தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை தாங்க ராஜா. பரலோகத்திலே கத்தாவே எங்களை கூட்ட அந்த குறித்த அந்த திட்டங்களை பூலோகத்தில் நிறைவேற்ற பாத்திரங்களை எங்களை மாற்றுங்க ராஜா. நீதியும் நியாயத்தையும் செய்கிற சிறுமைப்பட்டவருக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்கிற அரசாங்கத்தை கத்தாவே இந்த 5 மாநிலங்களை நீ கொடுப்பதற்காக நன்றி ராஜா. அந்த ப்ராசஸ் முழுவதும் கத்தா நம்முடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. அதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு அதிகாரிகளும் கருத்துல கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. எலெக்ஷன் ஆபீசர்ஸ்,
டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், இன்னும் நிறைய பேர் உண்டப்பா. எல்லாரையும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலனை கொடுங்க ராஜா. மே மாதம் கர்த்தாவே அந்த 2ஆம் தேதி வரும்போது, ரிசல்ட் வரும்போது கர்த்தாவே நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் கர்த்தாவே இந்த 2வது அலைவாசி நிலைகிறதுன்னு சொல்றாங்கப்பா. கிருபையா கர்த்தாவே இந்த வைரஸ் எங்களை விட்டு போக கிருபை தாங்கப்பா. பாரத தேசத்தை விட்டு கர்த்தாவே அகன்று போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மகாராஷ்டிரால கர்த்தாவே நான் வாலித பாமை பண்ணி கர்த்தாவே அனுதினமும் கர்த்தாவே 3000-4000 பேர் கர்த்தாவே புதுசாக அஃபைட் பண்றாங்கப்பா. இந்த நோயினால் பீடிக்கப்படுற ஒவ்வொருவரையும் கருத்துல அங்க கொடுக்கிறப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவரை எந்த உயிர் சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையா கர்த்தாவே ஒரு வருஷத்துக்குள்ள கர்த்தாவே அந்த வேக்சின் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க கிருபை தந்தீங்க. கோடானு கோடி நன்றி ராஜப்பா. இது மட்டும் கர்த்தாவே பாரத தேசத்துல 5.5 கோடி மக்கள் கர்த்தாவே இந்த வேக்சினேஷன் கர்த்தாவே எடுக்கிறதுக்கான கிருபையை கொடுத்தீங்கன்னு நன்றி ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த சைடு இம்பேக்டும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய கிருபைக்குள்ள வைத்தியங்களை மூடி பாதுகாத்துக் கொண்டு வர்றீங்க. அதற்காக நன்றி ராஜா. கொடுத்த வாக்குத்தத்தன்படி கர்த்தாவே நீங்க எங்களுக்கு முன்பாக போறீங்கப்பா. இஸ்ரவேல் தேவன் எங்களுக்கு பிறகு இருந்து எங்களை காக்கிறவாறா இருக்கிறீங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு எங்களை காத்து கொண்டு வருவதற்காக நன்றி ராஜா. கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நன்மை கிருபை முடிச்சு விட்டீங்க, பாதுகாத்தீங்க, வழிநடத்துறீங்க. நன்றி ராஜா. இந்த ஆண்டும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை அலைகளை சூழ்ந்து கொள்ளுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே விசேஷமாக கர்த்தாவே இந்த பாரத தேசத்தின் எக்கனாமிக் கண்டிஷன் உடைய கருத்துல கொடுத்தோம்பா. கிருபையாக மட்டும் கர்த்தாவே மீண்டும் அந்த ட்ராக்ல கொண்டு வந்தீங்க. நன்றி ராஜா. இந்த மார்ச் மாதம் இறுதியில கர்த்தாவே இந்த ஃபைனான்சியல் இயருடைய க்ளோசிங்ல கர்த்தாவே அப்ப நீங்க நல்ல ரிசல்ட்டை கொடுங்க ராஜா. ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு செக்டார்லையும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. இழந்த போனதை கர்த்தாவே மீண்டும் பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை கொடுங்கப்பா. அநேக பிள்ளைகள் கர்த்தாவே வேலைகளை இழந்தாங்கப்பா கடைசி லாஸ்ட் இயர்ல கர்த்தாவே உங்களுடைய கிருபைனாலே பிள்ளைகள் கர்த்தாவே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே கொடுத்து நிரப்புங்க ராஜா. மீண்டும் ஒரு லாக்டவுன் வராதபடி கர்த்தாவைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆம் கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே ஏழைகளுக்காகவும் மலிந்தவர்களுக்காகவும் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் விதைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையாக இறங்குப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. போக்கில ஒருத்தர் கிருபை இருக்கட்டும்ப்பா. அந்தந்த நாளுக்குள்ள கூலியை நம்பி வாழ்கிற குடும்பங்கள் எத்தனையோ உண்டப்பா. கைட்டு செய்யற வேலையில எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கொடிய நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தின் கர்த்தாவே தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொள்ளுங்க. அந்த ஃபார்மர்ஸ்க்காக மீண்டும் உங்களை பார்த்து வருகிறோம்ப்பா. கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தாவே கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான கிருபையை கொடுங்க ராஜா. இந்த கிருபைகளை வைத்து மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை திருச்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காலத்திலே கொடுக்கிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. துதி கனமகிமை எல்லாவற்றையும் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். 92வது பாமாலை நாம் பாடுவோம். ஓசன்னா பாடும் ராஜா மீட்பர் இந்த பாலை உற்சாகமாக பாடுவோம். தொண்ணூத்தி பாமலை பாடும். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவா மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே கர்த்தாவின் நாமத்தாலே வரும் கோமானே நீ தாவீதின் ராஜாமாய்ந்த தோதைக்கப்படுவே. ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவா மீட்பர்க்கே
மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே உன்னது தூது சேனை விண்ணில் புகழுவா மாந்தர் படைப்பு யாவோ இசைந்து போற்றுவா ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே முன்னே குரு தோலை கொண்டேகினார் போலோ மன்றாட்டு கீதம் சோஸ்திரம் கொண்டுமை சேவிப்போ ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே நீர் பாடுபடும் முன்னே பாடினார் யூதரோ ஓயத்த பாட்டவோமாய் தோதிப்போம் நாங்களோ ஓசன்னா பால பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே அப்பாட்டை கேட்டவர் நாம் எமேண்டல் கேளுமே நீ நன்மையால் நிறைந்த காருண்ய வேந்தரே ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே ஆமென். ஆசீர்வாத ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் உங்களோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போ வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியோ இப்போது மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோ. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென் ஆமென். Praise the Lord.